மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு நேர்காணலோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சூர்யா அவர்கள் நடிப்பில் கடந்த வெள்ளிக்கிழமை விஸ்வநாதன் சன்ஸ் வெளியானது. ஆரம்பத்தில் புக்கிங்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்தது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா முதல் நாள் கலெக்ஷன் கிட்டத்தட்ட 30 கோடி, 3 நாட்களில் 100 கோடி கிட்ட நெருங்கிடுச்சு. 90 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் கலெக்ஷன் ரிப்போர்ட்? இல்லை, ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா புக்கிங் கொஞ்சம் மந்தமாக தான் இருந்தது. சனி ஞாயிறுலாம் நீங்கள் புக் மை ஷோலையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 26,000 27,000 டிக்கெட் வேர்ல்டு வைட் புக் ஆகிட்டு இருந்துச்சு. அந்தளவுக்கு பயங்கர ஸ்பீடாக புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டே அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா 28 கோடி ரூபா வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக் தான். ஏன்னா வேலை நாளில் ஒரு 28 கோடி ரூபா முதல் நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு, ரீச் பண்ணியிருக்குன்னா பெரிய கலெக்ஷனு. அடுத்த நாள் 2வது நாள் சனிக்கிழமை, அது இண்டிபெண்டன்ஸ் டேவாக வேறு போச்சு. அன்றைக்கி வேர்ல்டு வைட் பார்த்திங்கன்னா 33 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்றுக்கும் பார்த்திங்கன்னா சுமார் அதே மாதிரி ஒரு 33 கோடி ரூபா ஞாயிற்றுக்கிழமையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி ஒரு 15லேருந்து 18 கோடி ரூபா கலெக்ட் பண்ணணும் திங்கக்கிழமை அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா 4 நாளில் பார்த்திங்கன்னா 100 கோடியை தாண்டி ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷனை பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி சூர்யா படம் பார்த்திங்கன்னா கருப்பு படம் மிகப்பெரிய கலெக்ஷனை பண்ணிச்சு. அது பார்த்திங்கன்னா 350 கோடி ரூபா டோட்டல் கலெக்ஷன் பண்ணிச்சு வேர்ல்டு வைட் கலெக்ஷனு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கம் 2க்கு அப்புறம் பெரிய கலெக்ஷனே சூர்யா படத்துக்கு கிடையாது. பல படங்கள் சூர்யா படங்கள் தியேட்ரிக்கல்லே வெற்றியிடாமே இருந்துச்சு, தோல்வி படங்களாகவே இருந்துச்சு. நடுவில் ஜெய்பீம் அப்புறம் சூரரை போட்டெல்லாம் நல்ல படங்கள்லாம் வந்தது. ஆனால் அந்த 2 படமே பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வந்துச்சு. தியேட்ரிக்கல் கலெக்ஷன் அப்படின்னும் போது சூர்யாவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் அப்படின்னா இதுக்கு கருப்புக்கு முன்னாடி சிங்கம் 2 தான். சிங்கம் 2 தான் ஒரு நல்ல கலெக்ஷனை பண்ணிருந்துச்சு. கருப்பு பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய கேரியர்லேயே மிகப்பெரிய கலெக்ஷன். இப்படி ஒரு கலெக்ஷனை சூர்யாவுடைய கேரியர்லேயே சூர்யா பார்க்கல. அப்படி ஒரு கலெக்ஷன் 350 கோடி ரூபா அதிரி புதிரியான கலெக்ஷன். அதில் என்னென்னா கருப்பு ஒரு ஆக்ஷன் படம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அதகலமான ஒரு படம். அதில் கருப்பு சாமியாக சூர்யா வர அந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 45-50 நிமிஷம். அது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. ஆடியன்ஸோட நல்லா கனெக்ட் ஆச்சு. ஒரு கமர்ஷியல் படம்னு சொல்லலாம். முன்னாடியே பாட்டுலாம் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அதுவே ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணி பாட்டு ஹிட் ஆச்சு. அதுவும் இல்லாமல் படமே பார்த்தீங்கன்னா அந்த 45 நிமிஷம் தான் சார் மெயின் பிக்சர். அந்த சூர்யாவுடைய அந்த கருப்புசாமி போர்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, கேரக்டரில் அதகலம் பண்ணுறது தான் 45 நிமிஷம். அதில் சாயபைங்கர் வேறு மியூசிக் வேறு பட்டை கிளப்பி விட்டார். அது மிகப்பெரிய வெற்றி படமாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் 4 நாளில் 100 கோடியை தாண்டுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. காரணம் என்னென்னா இது ஒரு குடும்ப படம். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிடையாது, அடிதடி கிடையாது, ஃபைட்டு கிடையாது, பஞ்சு டைலாக் கிடையாது, டான்ஸ் கிடையாது, டூயட் கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸுமே இல்லாமல் முழுக்க ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு மெலோ ட்ராமா, ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற கதை, ஒரு வீடு, அதுக்குள்ளே 3 கேரக்டர்ஸ். முக்கியமான கேரக்டர்னா 3 கேரக்டர் தான். ஒன்று சூர்யா, ஒன்று மமிதா பைஜு, ஒன்று ராதிகா. இந்த 3 கேரக்டர்ஸ்குள்ளே ஒரு குடும்ப படத்துக்கு இந்த அளவுக்கு இது ஒரு ஃபீல் குட் மூவி. உண்மையாலுமே இது ஒரு ஃபீல் குட் மூவி. ஃபர்ஸ்ட் டேலாம் நான் படம் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, பொதுவாக படம் முடியுது அப்படின்னா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆடியன்ஸ் எந்திரிச்சு மெதுவாக நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தியேட்டர் டோர் பக்கம் நின்று முடிகிறது என்னன்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் முடிஞ்சு டைட்டில் கார்டு, ரோலிங் கார்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் எந்திரிச்சு நடந்து போக ஆரம்பித்தாங்களே தவிர முழு தியேட்டரும் அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸில் உட்காந்து அந்த ஸ்க்ரீன் முடிஞ்சு எண்ட் ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த படம் எல்லார்கிட்டையுமே ஒரு கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணிருக்கு. இந்த படத்தை பார்த்த எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை கிரியேட் பண்ணியிருக்கு. பொதுவாக கமர்ஷியல் படங்கள் என்ன ஆகும் அப்படின்னா அது பெரிய கலெக்ஷன் பண்ணும், பெரிய ரெக்கார்ட் பண்ணும். ஆனால் என்ன ஆகும்னா அது போனோடனே அது வீட்டுக்கு போய் சாப்பிடுவாங்க, அடுத்து தூங்க போயிடுவாங்க, அடுத்தடுத்த நாள் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனால் இந்த ஃபீல் குட் மூவிஸ் பொதுவாக என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிடும்போது இதில் உள்ள ஏதோ ஒன்று உங்களோட கனெக்ட் ஆகும், உங்களோட லைஃபோட கனெக்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது இருக்கும். இது மாதிரி ஒரு 4 நாள் இந்த படத்தை பற்றி திங்க் பண்ணுவாங்க பொதுவாக இந்த ஃபீல் குட் மூவிஸில். அப்படி ஒரு படமாக விஸ்வநாதன் சன்ஸ் உண்மையாலுமே அமைஞ்சிருச்சு. அதுதான் இவ்வளோ பெரிய கலெக்ஷன். எல்லாருமே எப்படின்னா முதல்ல ஆரம்பத்தில் இது ஒரு டிவி சீரியல் மாதிரி இருக்குது, ஹிந்தி சீரியல் மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் எல்லாத்தையுமே பொய்யாக்கிட்டு
இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல படம், சூப்பர் படம் அப்படின்ற ஒரு பேரை வந்து இந்த படம் எடுத்து கொடுத்துருச்சு. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் பார்க்குறாங்க. எப்போவுமே அப்படின்னா ஒரு படத்தினுடைய சக்ஸஸ்க்கு நீங்கள் 1000 பப்ளிசிட்டி பண்ணாலும் மவுத் பப்ளிசிட்டி தான் பெரிய பப்ளிசிட்டி. நிறைய பேர் சொல்கிறாங்க தியேட்டர் வாசல் நின்று கத்தி படத்தை பற்றி தப்பாக பேசினா, நிறையா நெகட்டிவான விமர்சனங்கள் பேசினாலாம் படத்தை ஓட விடாமல் பண்ணிட முடியும்னு சொல்கிறாங்க. அதில் எனக்கு எப்போவுமே உடன்பாடு கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் அதுக்கான கலெக்ஷனை அதுவே தேடிக்கும். அந்த மவுத் பப்ளிசிட்டி ஒருத்தன் பார்த்துட்டு 4 பேர்கிட்ட சொல்கிறது, அந்த 4 பேர் 8 பேர்கிட்ட சொல்கிறது, 8 பேர் 16 பேர்கிட்ட சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பப்ளிசிட்டிங்கிறது எப்போவுமே வந்து அதுதான் ஸ்ட்ராங்கான பப்ளிசிட்டி. இந்த படத்தை விஸ்வநாதன் சன்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க, ஒரு ஃபீல் குட்டாக இருக்குங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும், ஃபேமிலியோடு போய் பாருங்கள் அப்படின்னு வந்து சிபாரிசு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நாள் வந்து இந்த படத்தினுடைய ரிலீஸ் அன்னைக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்த நாளில் பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி பெரிய கலெக்ஷனை பண்ணி பெரிய ரெக்கார்டை வந்து பண்ணிடுச்சு. ஒரு குடும்ப படம் அது வந்து ஒரு 4 நாளில் 100 கோடியை தாண்டி இருக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை. நீங்கள் சொல்கிற மாதிரி 3-4 நாட்களே 100 கோடி தாண்டிடுச்சு. ஒருவேளை வந்து இப்படியே போனோம்னா கருப்பு படத்தோட 350 கோடியை பீட் பண்ணிட்டு நினைக்கிறீங்களா? கருப்பு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம், மறுபடியும் சொல்கிறேன், கருப்பு படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம். அதில் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே இருந்துச்சு, அதகலமாக இருந்துச்சு, கொண்டாடுற மாதிரி இருக்கும். அது ஆமாம் கொண்டாட்டமாக இருக்கும். அது வேற ஜேர்னர் படம், இது வேற ஜேர்னர் படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த படம் வந்தப்போ நிறைய விமர்சனங்கள் வச்சவங்க எல்லாருமே நல்லா இருக்கு இந்த படத்தை பார்க்கலான்னு சொல்லி எல்லாருமே படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னைக்கு திங்கக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஷோ வரைக்கும் வந்து ஃபுல் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே வேர்ல்டு வைடு வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து ரசிக்கிறாங்க. அமெரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இது ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த படம் அந்த கருப்புனுடைய கலெக்ஷன் 350 கோடி ரூபாயை தாண்டலாம், தாண்டாமலும் போகலாம். ஆனால் இந்த படத்தினுடைய கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையிலுமே நல்ல கலெக்ஷன். காரணம் எப்படின்னா எப்போவுமே சினிமா அப்படின்னும் போது ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியா, அந்த என்டர்டைன்மெண்ட் மீடியாவில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மசாலா படங்களுக்கு எப்போவுமே பெரிய வரவேற்பு இருக்கும், ஆக்ஷன் படங்களுக்கு எப்போவுமே பெரிய வரவேற்பு இருக்கும், அதுதான் பெரிய கலெக்ஷனை பண்ணும். ஆனால் அது எதுவுமே இல்லாத ஒரு படம் வந்து ஒரு சைலண்டான ஒரு மூவி, ஒரு சாதாரணமாக ஒரு ஃபேமிலி ட்ராமா, அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஹியூமன் ஃபீலிங்ஸை கனெக்ட் பண்ணி அப்படி யதார்த்தமாக நகர்ந்து போகிற ஒரு படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷனை பண்ணுதுங்கிறது ஒரு பெரிய கலெக்ஷன் தான். இந்த கலெக்ஷன் எப்படின்னா கருப்பை தாண்டவும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா இது ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக கூட்டம் வந்து தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க, கார்த்தி நடிச்சார்ல கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம், பாண்டியராஜ் டைரக்ட் பண்ண படம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னி எடுத்துருச்சு. காரணம் என்னன்னா ஃபேமிலி ட்ராமா. அதுலையாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஃபைட்டு எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு கமர்ஷியலாக இருக்கும் அது படம். இன்னும் இது வந்து ரொம்ப நான் கமர்ஷியலாக வந்து இந்த படம் வந்து இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரசிக்கிறாங்க, இருந்தாலும் இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைலைட்டு. இது வந்து ஒரு சக்ஸஸ், ஒரு பெரிய சக்ஸஸ்ஸு. என்ன கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறத இன்றைக்கி யாராலையும் சொல்ல முடியாது. இன்னும் வரப்போகிற வீக்கெண்ட்லாம் இது பெரிய கலெக்ஷனை பண்ணிச்சுன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கருப்பு கலெக்ஷனை இது ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சூர்யா அவர்களுக்கு பெரிய தேட்டர்கள் ஹிட்னா சிங்கம் 2 தான். அது வந்து கருப்புக்கு முன்னாடி ரசிகர்களே பார்த்தீங்கன்னா சோர்ந்து தான் போயிருந்தாங்க. இப்போது பேக் டு பேக் 2 சக்ஸஸ்னால வந்து ரசிகர்களே வந்து ஒரு உசுப்பேத்தி விட்ட மாதிரி இருக்காங்க இல்லையா? இல்லை நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சார், பேக் டு பேக் 2 சக்ஸஸ்ஸு. அதில் வந்து ஒன்று வந்து கமர்ஷியல் படம், இன்னொன்று வந்து நான் கமர்ஷியலாக ஒரு ஃபேமிலி ட்ராமா, அதில் ஒரு மெலோடியான ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதாவது சூர்யாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா முக்கியமாக ஒரு பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அவர் ஒரு கமர்ஷியல் ஸ்டார் தான், அவர் ஒரு மாஸ் ஹீரோ தான், அதுலாம் மாட்டு கருத்து கிடையாது. ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த கதைகள், ஆரம்பத்துலேருந்து தேர்ந்தெடுத்த கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான கதைகளாக இருக்கும். ஒரு காக்கையிலையும் நடிப்பார், ஒரு 7ஆம் அறிவுலையும் நடிப்பார், ஒரு சூரரை போற்றுலையும் நடிப்பார், ஒரு வாரணம் ஆயிரம்லையும் நடிப்பார், ஒரு அயன்லையும் நடிப்பார், ஒரு அஞ்சான்லையும் நடிப்பார், ஒரு 24லையும் நடிப்பார், ஒரு ஜெய்பீம்லையும் நடிப்பார். ஸோ இப்படி சிங்கத்திலையும் நடிப்பார். சூர்யாவுடைய பேட்டர்ன் ஆஃப் அதாவது கதை தேர்வு செய்கிறதுங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே வந்து எப்படின்னா சூர்யா வந்து நல்லா கதை தேர்வு செய்யும், யூனிக்காக இருக்கும், ரொம்ப நல்ல யூனிக்கான படங்கள். நான் சொன்ன இத்தனை படங்கள் இன்னும் நிறைய படங்கள் இருக்குது, நிறைய படங்கள் நல்ல படங்களில் வந்து சூர்யா நடிச்சிருக்கிறாரு. கமர்ஷியல் படங்களாக இருந்தாலும் அதுலேயுமே வந்து மிகப்பெரிய வெற்றி வந்து சூர்யா கண்டிருக்கிறாரு. ஸோ சூர்யாவுடைய கதை தேர்வு தான் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றிக்கு காரணம். சிங்கம்க்கு அப்புறம் ஒரு பெரிய தேட்டரிக்கல் சக்ஸஸ் இல்லைங்கிறது உண்மைதான். பெரிய படங்கள் எதிர்பார்த்த கங்குவா, ரெட்ரோ எல்லாமே பெருசாக சூர்யா கை கொடுக்கலைங்கிறது உண்மைதான். எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் எவ்வளோ திறமையாக நீங்கள் கதை தேர்வு பண்ணாலும்
இருந்தாலும் இந்த சர்க்கிள்ங்கிறது எல்லாருக்குமே உண்டு. ரஜினி, கமல், விஜய், அஜித்லேருந்து சிம்பு, தனுஷ்லேருந்து எல்லா நடிகர்களுக்குமே வந்து தோல்வி படங்கள் இருந்து தான் இருக்குது. இல்லாமல் யாராலையும் முழுக்க முழுக்க வெற்றி படங்கள் கொடுத்துட்டே இருக்க முடியாது. அந்த வரிசையில் சூர்யாவுக்கும் சில தோல்வி படங்கள்லாம் இருந்துச்சு. தியேட்ரிக்கல் கலெக்ஷன் இல்லைன்னும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய ரசிகர்கள் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தாங்கிறது உண்மைதான். நீங்கள் கருப்பு படம் அது ரிலீஸ் ஆக வேண்டிய முதல் நாள் ரிலீஸ் ஆகலை, சில பிரச்சனைகள், அது ஃபைனான்ஷியல் இஷ்யூ, அதனால் அந்த தேட்டருக்கு அந்த படம் வரல. அன்றைக்கி தேட்டருக்கு நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா, நான் முதல் நாள் முதல் காட்சிக்கு போயிருந்தேன், படம் இல்லைன்னு நானும் திரும்பி வந்தேன். அந்த க்ரௌடில் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, அண்ணன் படம் வரலையே அப்படின்னு ஒரு ஃபீலிங். அதாவது வந்து கருப்பை வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்த்த படம் வந்து வரலைன்னும் போது அவங்க ரசிகர்கள் வந்து சோர்ந்து போனாங்க. எப்போவுமே ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சூர்யா வந்து ஒரு நடிகராக இருந்தாலும் ஒரு கனெக்ட் வந்து சூர்யா மேலே எப்போவுமே வந்து ரசிகர்கள் வச்சுருப்பாங்க. குறிப்பாக சூர்யாவுடைய ஃபேன்ஸு சூர்யா வந்து பார்த்திங்கன்னா அண்ணன்னு பார்ப்பாங்க. மற்ற நிறைய பேர்கள்லாம் இருக்குது, சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், தளபதி, இன்னும் என்னென்னமோ இருந்தால் கூட சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அண்ணங்கிற ஒரு அந்த கனெக்டிவிட்டியோடு தான் பார்ப்பாங்க. நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர், நம்ம அண்ணன் அப்படிங்கிறது தான் சூர்யா கிட்ட இருக்கிற ஒரு கனெக்டிவிட்டி. ஆடியன்ஸ்க்கு சூர்யா மேலே இருக்கிற கனெக்டிவிட்டி, அதுதான் சூர்யாவுக்கு ப்ளஸ் பாயிண்ட். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே தேட்டர்கள் ஹிட் இல்லாட்ட கூட சூர்யா வந்து சளைக்காமல் நல்ல நல்ல கதைகள் தேர்ந்தெடுத்து நடித்தார். அதுதான் நடுவில் வந்த அதாவது வந்து சூரரை போற்றும், ஜெய்பீம்லாம் அதுக்கெலாம் ஒரு காரணம். ஆனால் அதெல்லாம் தான் அந்த படம்லாம் தேர்வு செஞ்சு நடித்தார். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்ஸஸ்ங்கிறது அது அவருக்கு கிடச்சிருக்கு. அது வந்து கருப்பு படம் மூலமாக ஒரு ஓப்பனிங் கிடச்சிருச்சு. அடுத்த படத்தில் வந்து அந்த அந்த சக்ஸஸ் கிடைக்குமான்னு நிறையா பேர் பேசினாங்க. அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் இது வெற்றி அடைய வாய்ப்பில்லைன்னு நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு அழுத்தமான சூர்யா கேரியரில் ஒரு நல்ல படமாக விஸ்வநாத் சன்ஸ் அமைஞ்சிருச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா, சூர்யா வந்து அந்த வெங்கட்லூரி டைரக்ட் பண்ண விதம், அந்த கதையை வந்து அவர் ஒரு எடுத்துக்கிட்ட கதையை நேர்த்தியாக சொன்ன விதம், அதில் வந்து சூர்யா வந்து கம்ஃபர்டபுளாக நடித்த விதம். இன்னொன்று சொல்லணும் என்ன அப்படின்னா, இப்படி மாஸ் ஹீரோஸு, கமர்ஷியல் ஹீரோஸு, மார்க்கெட் வந்து கமர்ஷியலாக போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க, மாட்டேன் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சூர்யா இதுலேயே நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும்னு நம்பி நடித்தார் பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை கிடைச்ச வெற்றி. ஸோ சூர்யாவோட ரசிகர்கள் வந்து அடுத்தடுத்து ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. காரணம் கொண்டாடுறாங்க, என்ன வீடியோ போட்டாலும் கீழே D1 அப்படின்னு சொல்லி வந்து இன்னைக்கு சூர்யா வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரெட்ரோ படத்துலேருந்து D1 போட ஆரம்பிச்சிட்டாங்க, கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சூர்யாவோட ரசிகர்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. காரணம் எப்படின்னா, கருப்புக்கு அப்புறம் இந்த படம் வெற்றி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஜித்து மாதவன் ஆவேசம் படம் பண்ணார், ஆடு ஜீவிதம்லாம் பண்ணார்ல, அந்த டேரக்டருடைய படத்தில் வந்து அடுத்து சூர்யா நடிக்கிறார். அதுவுமே முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 மாதத்தில் அதுவுமே ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த வருஷத்துலேயே 3 படம் வந்து சூர்யாவோட படம் வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாசே நானே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் பண்ணார், அவருடைய படத்தில் வந்து சூர்யா நடிக்கிறார். அந்த ஷூட்டிங்கும் நடந்துருச்சு. ஸோ அடுத்தடுத்து வந்து லைனப் இருக்கு, நல்ல லைனப்ஸ், நல்ல இயக்குநர்களுடைய படத்தில் நடிக்கிறாரு. அதுவே பெரிய ப்ளஸ். ஏன்னா ஒவ்வொரு இயக்குனரும் ஒவ்வொரு சாய்ஸில் படம் எடுப்பாங்க. சூர்யாவுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கமர்ஷியல் படங்கள் நடிக்காமல் சாய்ஸ் வெரைட்டிஸில் நடிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு நடிகர். இன்னும் கூட சொல்லப்போனால் பெரிய உயரத்துக்கு இது வரைக்கும் சூர்யா வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, மறைமுகமான காரணம் என்னென்னா, பலவிதமான வெரைட்டிஸ் ஆஃப் பிக்சர்ஸில் நடிக்கணும், நிறைய சாய்ஸில் நடிக்கணும், நிறைய கேரக்டர்ஸில் நடிக்கணும் அப்படின்லாம் வந்து அவர் நினச்சி தேர்வு பண்ணி நடித்ததுனால தான் 24லாம் யாருமே நடிக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அப்படி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், தோல்வி படம். ஆனால் வந்து அவர் நடித்தார், தைரியமாக நடித்தார், நம்பி நடித்தார். சில நேரங்களில் நம்பிக்கை தோற்று போயிடும். ஆனால் நம்பிக்கை வந்து பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் கருப்பில் வந்து வெற்றி அடைஞ்சிச்சு. கருப்பு வந்து யாருமே இவ்வளோ பெரிய வெற்றி அடையுன்னு நினைக்கல, வெற்றி அடைன்னு நினச்சாங்க. இவ்வளோ பெரிய வெற்றி, இவ்வளோ பெரிய கலெக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் அதை கொடுத்துருச்சு. அதான் சொல்கிறேன்ல, சினிமாவில் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ சூர்யாவோட லைனப்ஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய லைனப்ஸாக போயிட்டுருக்கு. குறிப்பாக இந்த விஸ்வநாதன் சன்ஸு அந்த படத்தில் சூர்யாவுக்கு ஒரு பெரிய மைலேஜ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆந்திராவில் இந்த படம் விஸ்வநாதன் சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடை விட வந்து டபுள் கனெக்ஷன் பண்ணிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அந்த ஆந்திராவில் எங்களோட மண்ணின் மைந்தன் சூர்யான்னு வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சூர்யா படத்தை வந்து அப்படி போய் பார்க்குறாங்க. இயக்குனர் ஆந்திராங்கிறது ஒரு காரணம். இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட்லூரி, அவர் ஆல்ரெடி எடுத்த லக்கி பாஸ்கர், அதெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட். இதுக்கு முன்னாடி அவர் இயக்குனர் எடுத்த படம். அப்படின்னும் போது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராலையும் வந்து பெரிய வெற்றி படமாக மாறிடுச்சு. பொதுவாக சில படங்கள் தமிழ்நாட்டில் ஓடும், ஆந்திராவில் ஓடாமல் போயிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குபேரான்னு ஒரு படம், அது தெலுங்கு, ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலெக்ஷனை கொடுத்துச்சு, லாபத்தை கொடுத்துச்சு. ஆனால் தமிழில் வந்து அதுக்கு அந்த வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நஷ்டத்தை கொடுத்துச்சு, பெருசாக கனெக்ட் ஆகலை. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்லையும் கனெக்ட் ஆயிருக்கு, ஆந்திராலையும் கனெக்ட் ஆயிருக்கு. ஆல் லாங்குவேஜில் இந்த படத்தை வந்து விரும்பி பார்க்குறாங்க.
ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் தான் இந்த வெற்றிக்கு காரணம். ஸோ இது வந்து இன்னும் அடுத்தடுத்து சூர்யா தேர்ந்தெடுக்கக்கூடிய படங்கள் அது நிச்சயமாக நல்ல படங்களாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துக்கு சூர்யா வந்து நகர்ந்துகிட்டு இருக்கார். ஒரு இடத்த சூர்யா தனி இடத்த பிடிக்கிறார், தி ஒன் அப்படின்னு தனி இடத்த பிடிக்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டு இருக்கிறதுனால இப்போ நடிக்கிற படங்களும் நல்ல படங்களாக இருக்குது. அடுத்தடுத்து தேர்வு செய்கிறதுல நிச்சயமாக ரொம்ப உஷாராக இருப்பார். ஸோ அதுவுமே ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துச்சுன்னா ஒரு நல்ல நடிகன், அதாவது எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நடிக்க முடியும்னு ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு நடிகன் சூர்யா. ஸோ அவருக்கான வெற்றி அது முன்னாடியே கிடைச்சிருக்கணும். ஆனால் இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அது கிடைச்சது மட்டும் இல்லாமல் அந்த ட்ராவல் வேற வந்து கரெக்டாக இருக்குங்கிறது ஒரு டைம் தான். சூர்யா அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பார்த்து மிக்க நன்றி.